ஹலோ கேமர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் பிளே பார்க்க வந்திருக்கோம்? சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2 தான் பார்க்க வந்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கணும் அவங்கெல்லாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகே. அப்புறம் என்னடா டோர்லாம் திறந்து மூடவே இல்லைடா டோரை போந்தட வரப்போ ஏங்க மூடவே இல்லைங்க. இதெல்லாம் வச்சனே அன்றைக்கே. ஓகேங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஐடியா பண்ணேன். என்னென்னா, நம்ம அப்புறமா விளாட்லாம், அதாவது நான் காசு சேர்த்து வச்சுட்டு விளாட்லாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஊற்றிக்கிச்சு, அதாவது எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் காசு சேர்க்க முடியலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஸ்டோரேஜை வாங்காமல் விட மாட்டோம். ஸ்டோரேஜ் வாங்க போகிறேன் இன்றைக்கி. அதுதான் நம்மளோட இது சேலஞ்ச். சீஸ் எல்லாம் இருக்குது. போனதே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கடை மூடணும். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார்? பார்ட் 1 பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ என்னடா 10 தடவை சொல்கிறானேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ரொம்ப கவலைக்கிரயமாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் போஸ்ட்டு போட்டிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். இந்த போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. அதில் அப்புறம் பஸ் சிமுலேட்டர் நம்ம என்னென்ன வீடியோ போட்டோன்னு சொல்கிறது இருக்கோம். ஜிடிஎஃப் எப்படி ஃபோனில் விளையாடுறதுன்னு போட்டிருப்போம். பஸ் சிமுலேட்டர் இந்தியா போயிட்டுருப்போம். வேறு ஸ்டோரில் விளையாடுச்சு. வேறு என்ன போட்டோம்? வேறு ஏதோ போட்டோமே. என்னென்ன போட்டோம் ஏதோ போட்டோம். ஓகே. அப்புறம் யோசிக்கிறேன். ஷார்ட்ஸ் போட்டோம். பிளாக் ஃப்ரூட் பார்ட் 1 பார்ட் 2 போட்டோம். பார்ட் 3 வேணும்னா இந்த வீடியோவில் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 3ன்னு சொல்லுங்கள். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் வேணும்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 3ன்னு கேளுங்க. ரெண்டுமே கூடிய சீக்கிரத்தில் வரும். அப்புறம் உங்களுக்கு 20th ஆகஸ்ட் அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அந்த சர்ப்ரைஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் லைக் பண்ணுங்க. அது அதாவது எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸ். இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு. இல்லை அன்றைக்கே சொல்லலாமா? அதே கமெண்ட்டில் நீங்களே சொல்லிடுங்க. 5.21 ரூபா. ஒரு பைசா அதிகம் கொடுத்தா மட்டும் ஓகேன்றாங்க. ₹1 கம்மியாக கொடுத்தா முடியாதுன்றாங்க. என்ன கதை இது? எனக்கு புரியலை. சரி, ஓகே, வாங்க. என்னடா இது? வாட் இஸ் தட் ப்ரோ? செட்டிங்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். அல்ட்ரா ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் ஓகே. ஆள் வந்துட்டாங்க. நடாச்சு பட்டப்பெண் ப்ரோ. இப்போ செக் அவுட் ஆகுது. இந்த வீடியோவில் சொல்லிட்டா இல்லை அடுத்த வீடியோவில் சொல்லிட்டா நம்ம அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போடலாம். அதாவது அந்த சீக்ரெட் இந்த வீடியோலாம் அந்த சீக்ரெட் நான் சொல்கிறேன். சீக்ரெட்ன்ற சர்ப்ரைஸ் அது என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் ஷார்ட்ஸ்லேயே போட்டால் போடுறேன். இப்பயே சொல்லலாமா? என்னென்ன சர்ப்ரைஸு அடக்க முடியலங்க. உங்கள்கிட்ட சொல்லிடலாமா வேணாமான்னு தோணுது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு கரெக்டாக இப்போ டைம்னா 4 நிமிஷம் 10வது நிமிஷம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ அப்படியே ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு எடுப்பேன். அதான் டியூரேஷன் 25 மினிட்ஸ் ஆச்சு வரும். அதில் 10 மினிட்ஸில் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். நடுவில் பார்த்தா தான் சர்ப்ரைஸ் உங்களுக்கு புரியும். சொல்லிட்டேன். அப்புறம் சர்ப்ரைஸ் சொன்னேன் பார்க்கல, நீங்கள் ஓட்டிட்டீங்க, அதுதான் அர்த்தம். நீங்கள் பார்க்க முடியலன்னா சர்ப்ரைஸாக அதுதான் அர்த்தம். ஓட்டிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் வீடியோவை பார்க்க முடியல, கேட்க முடியல. சரி, மாற்றி சொல்லிட்டேன். சீஸ் எடுத்துகிட்டு அடிக்கிறவங்க கலி அடிச்சு இங்கே வேறு எங்கேயோ சீஸ் எடுக்கணும். ஓ, ஒரு சீஸே காலியா? தூக்கி அந்த முக்குள் தூக்கி போடும்.
இருங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒன்று போடுவோம். இப்போ என்ன இல்லைன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். சீஸ் ஒரு டப்பா, முட்டை தேவையில்ல, தண்ணி, சீஸு முட்டை இல்லை, சீஸு, தண்ணி பாட்டிலு, சீஸு, தண்ணி, ஸ்பெகட்டி. ஓகே 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 ப்ரோ. லைசன்ஸு இதில் போய்ட்டு ப்ராடக்ட்ஸ் போய்ட்டு ஸ்பெகட்டி ஒன்று, சீஸ் ஒன்று, வாட்டர் பாட்டில் ஒன்று, அப்புறம் வேறு என்ன, ட்ராகன் சுகர் ஒயிட் ப்ரௌன். இது எப்போ வாங்கவே இல்லையா? 53 ரூபா ஷெல்ஃபில் தான் அடிக்கணுமா? இதை வாங்கவே இல்லைங்க. ப்ரெட்டு ஒன்று இருங்க, என்னென்ன இருக்குது இப்போது? ப்ரெட்டு 103 ரூபா கிட்ட வந்துருக்குது. அதை யோசிச்சுட்ருக்கேன். ஸ்பெகட்டி இருங்க, எல்லாத்தையும் டெலிட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு தேவையான ஃபஸ்ட்டு இது 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 எல்லாத்தையும் போட்டுப்போம். அப்புறம் இங்கே போய்ட்டு என்னென்ன தேவையில்லைன்னு பார்த்துக்கலாம். முட்டை தேவையில்ல, டெலிட் கரும். ஆயிலு, பாஸ்தா எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ் பை 1000 சம்பாரிச்சிட்டோம். $1026. அதே இந்த வீடியோவில் ஒரு 2000 சம்பாரிச்சிருக்க மாட்டோம், தெரில. ஸ்டார்டிங் தான் போயிட்டு 600 இருந்தது. இல்லை இதில் அதாவது இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது 600 கிட்ட இருந்தது. இப்போ நம்ம ஒரு 600 சம்பாரிச்சிட்டோம். நான் சொதப்பிட்டேன். நான் சொதப்பாமல் இருந்தால் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருக்கலாம். அதாவது அதை நான் காசு சேர்த்து வைக்கிறேன், 5000 ரூபா சேர்த்து வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன்ல. அதுதான் பைத்தியக்கிற மாதிரி எதுவும் பண்ணல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். கை கட்டினது வாய் கடியாமல் போயிடுச்சு உங்களுக்கு, எனக்கு இல்லை. காமிக்கணும்னு நினச்சேன் எல்லாத்தையும், பரவாயில்ல. என்ன பண்ணுறது, பாட்டே போடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் சொல்ல, அப்படி நடக்குது. அதனால் ஒரு பொருளுக்கும் கேட்குறீங்க. பை பை. பர்பிள் மண்டை வாங்க, பர்பிள் மண்டை. உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளோதானா? யார் இவர்? ரெட் கலர் சொக்கா, மொட்டை முடியல, வெறும் மொட்டை. வேலை முடிஞ்சது. பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை $30. பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை $12. பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை $15 மட்டுமே. முடிஞ்சதுங்க. டே டக்குன்னு போயிடுச்சு இன்றைக்கி. பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம், லீவ் ஆகிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இப்போ நான் ஆர்டர் போட்டோமே அதெல்லாம் வந்துருச்சா? ஆர்டர் போட்டதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்து அடுக்கும். நம்ம ப்ரெட்டு எப்போ வாங்கணுன்னே எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சு நான் எப்போ கடைசியாக வாங்கியிருக்கேன்னாச்சு. ரேட்டு ஃபிக்ஸாக பண்ணலையா? 6 அப்போனா 7 வைப்போம். $7. ஓகே, ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். த்ரூ வேறு என்ன பாக்ஸ்? ஒரு பாக்ஸ் சொல்லி கிடக்குதா? ப்ராடக்ட் லைசன்ஸ் 4 அன்லாக் ஆகி விட்டதுன்னு சொல்ல வந்து தபா தூக்கி போட்டான். என்ன பண்ணுறது? டேர்றா. ப்ளேஸ் 0 த்ரோ. ஆமாம், இதே கிடக்குது. ஆமாம், நம்ம தான் மறந்து விட்டேன். எல்லாம் நடிக்காச்சு. நான் வாங்கின மாதிரி தெரிலங்க. தண்ணி பாட்டில் காலி ஆயிடுச்சா? 2 பாட்டில் வாங்கியிருக்கானுங்க. எவன் வாங்கினான்னு தெரில. அது இது எந்த பண்ணு சாக்கோ பிக்கான சாக்கோ. ஸ்டோரேஜ் வாங்கியே ஆகணுங்க இந்த கேமில். இதுக்குள்ளே நம்ம ஸ்டோரேஜ் கிராஃப்ட் ஃப்ளோர் ஒன்று வாங்கிடுவோம். ஆர்டர் போடுறேன். அடுக்கிறதுக்குள்ளே கிராஃப்ட் ஃப்ளோர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்கடா சீஸ் காணும்? 3 பீஸ் சீஸ் மிச்சம். வேறு கிராஃப்ட் ஃப்ளோர் வந்திருக்கும். ட்ராகன் இந்த ஜூஸ் தான் கார்ன் பிளேசியர்னு சொல்லுவோன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ளஸ் பண்ணுறான்.
ரூபாய் 10 ரூபாய் வச்சிரு. ஓகே ஒன்றும் இருக்கா வச்சிரு. இல்லை அச்சாச்சா ப்ரோ 51 ரூபாங்க அந்த இது ஒன்று. ஆனால் அதில் 18 பீஸ் வரும்னு போட்டுருந்துல்ல. கிராஃப்ட் 4 நான் போட்டது வந்துருச்சா? அதுதான் இதா இல்லை வேறு எதாவது வந்திருக்குமா? இப்போது நீங்கள் செக் பண்ணுற கிராஃப்ட் 4 இன்னொன்று வந்திருக்கான்னு. வந்திருக்கு அதான் எல்லாமே ஒன்று போட்டேன் போல். முட்டையை தவிர வேறு எல்லாத்தையும் ஒன்று போட்டுருக்கேன். என்னடா நீ டிஸ்பிளே ஃபுல்லுன்றான். அதான் ஸ்டோரேஜ் வாங்கணும் குப்பை மாதிரி தூக்கி போட்டு வரோம். இது நான் ஸ்பெகட்டி வந்து கரெக்டாக பற்றிடுமே. ஸ்டோரேஜ் வாங்கிடலாமா? இருங்க வாங்கணும். ஸ்டோரேஜ் வாங்கிடலாம். 1600 இருக்குல்ல. 600 வந்து கேமுக்கு வரும்போது வச்சுருந்தது அப்படியே இருக்கட்டும். ஆயில் ஒருத்தருமே வாங்கலையே. அப்புறம் ரேட்டு கம்மி பண்ணணும். பண்ணுற வெயிட் பண்ணுங்க. அப்பயும் ஒன்று இருக்காடா ஆயிலு. ஒரு ஆயிலுங்க. ஓகே இருங்க ஆயில் மட்டும் ரேட் கம்மி பண்ணிக்கிறேன். 6 ரூபாயா? 6 ரூபானே வைக்கிறேன். ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல. 6 ரூபானே விற்கிறேன். என்ன ப்ரெட்டுக்கு 7 ரூபா, இதுக்கு 6 ரூபா, 10 ரூபா. 6 6 6 6 ஓகே இதெல்லாம் ஓகே. முட்டை வேணாம் போதும். ஓகே நம்ம இது வாங்கிடலாம். ஸ்டோரேஜ் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறோம். க்ரோத் ஸ்டோரேஜ் தானே இது வாங்க போகிறோம். வாங்கிட்டோம். 1000 ரூபா போச்சு. ஓகே இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே அது ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸ்டோரேஜ் சைஸ் அதிகமாக்குறது. இதில் வந்து ப்ராடக்ட் ஃபர்னிச்சர்ஸில் போயிட்டு இதுதான் ரேக் டேக்கர்ஸ்ன்னு ஏதோ போகுது. ஸ்லாட் மிஷின் இது வாங்க முடியுமா? இல்லை லோன் எடுக்கிற மாதிரிலாம் வருங்க. அதெல்லாம் காணும். அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே இதெல்லாம் வாங்குற மாதிரி நமக்கு ஐடியா இல்லை. சும்மா போட்டு விட்டேன் அப்படிங்க. அதான் எதுவும் வாங்கணும்னு நினச்சினேன். இதுவே பிசியே ஒன்று வாங்கிடலாம். செக் அவுட் டேபிள் ஒன்று வாங்கலாம். டைனி 50 ரூபா தான். ஒன்று 1 ரூபா. இதெல்லாம் வாங்குறது வேஸ்ட்டு விடுங்க. ரேக்கு தான் வாங்கணும்னு நினச்சா வாங்கினா வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது. இருங்க ப்ராடக்ட்ஸில் இதுக்கப்புறம் வாங்க வேண்டியதெல்லாம் எங்கே இருக்குது? லேபிள் ஷெல்ஃபு ஃப்ரிட்ஜு. இருங்க லைசன்ஸ் ஒன்று வாங்கணும்மா. எவ்வளோ லைசன்ஸு? 200 ரூபா தான். நான் வாங்கிட்டேங்க. லைசன்ஸும் ஒன்று வாங்கிட்டேன். வந்து வாங்கினதெல்லாம் போயிட்டு ஆர்டர் போட்டு விடணுமா? வாங்கினதெல்லாம் ஆர்டர் பண்ணணும். இங்கே இது ஃபஸ்ட்டு வந்தது. இது எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் போட்டேன். இதுக்கு வந்து இப்போ ஃப்ரீசர் வேறு ஒன்று வாங்கணும். ஃப்ரிட்ஜு வேறு ஒன்று வாங்கணும். காசு இல்லை. போச்சு காசு இல்லை. வெளிங்கிற மாதிரி போட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போதைக்கு செட் ப்ரைஸ் ஓகே. க்ளோஸ் ஓகே. ஸ்கிப் டு மார்னிங் பண்ணிட்டேங்க. ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்திருக்கு. இது வந்து இடம் இல்லைங்க நம்மக்கிட்ட. க்ளோஸ் த்ரோ உள்ளே போடு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுங்க கம்மி பீஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இங்கேயே வைப்போம். ஓ மை காட் வந்திருக்காங்க. மொதல் கஸ்டமரே காலைல ப்ரெட் வாங்க போயிருக்காங்க. ப்ராடக்ட் ஷிப்மெண்ட் கம்ப்ளீட் ஆர்டர் டு கெட் த ரிவார்டு. ஓகே வராங்களாம். இருங்க எங்கே ஏதோ ஆர்டர் எப்படி வரும்? எங்கே போய் நம்ம டெலிவரி? இங்கே ஆலிவ் ஆயிலா? ஆலிவ் ஆயிலாடா இது? ஆலிவ் ஆயில் வந்துருச்சு. ஆலிவ் ஆயிலை நான் எங்கேருந்து அடுக்குவேன்? நமக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களாங்க எப்படி வந்திருக்குன்னு. எடுத்துன்னு தருவியாடா மிச்சத்தை? எடுத்துன்னு டெலிவர் பேக்கேஜின்னு கரெக்டாக தானே கொடுக்குறேன். த்ரோடா போடா கடுப்பேத்துறோம். கலிடுச்சு. கலி ப்ளேஸ் இல்லை போயிட்டு 9 ரூபா வச்சிரு. த்ரோ போட்டு இப்போ இதுலேருந்து நான் வந்து
எப்படி ஏன்னா தருவான் அவனுக்கு? அவன் பாக்ஸே தரலைங்க. இரு த்ரோ இருங்க, கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுறேன். $5. போ 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 கிளம்பு கிளம்பு. தண்ணி, ஒரு தண்ணி பாட்டில் $9. கிளம்பு கிளம்பு. ஒரு ட்ராகன் ஜூஸ் 2 வாங்கியிருக்காங்க. மைனஸில் போதுங்க அது. ஒரு சீக்கிரம் போயிட்டு அதை ரெடி பண்ணிட்டு வரேன். இப்போ வாங்கினவங்களுக்குலாம் டபுள் த ப்ரைஸ், $7. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வாங்கியிருப்பாங்க அதெல்லாம். யாரெல்லாம் வாங்கினவங்களோ அவங்க மூஞ்சி அப்படி சுருங்க போகுது. இவன் தான் எடுத்தவங்களாம் கணக்கு இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. $15. ஓ சாரி, பரவாயில்ல. சீஸ் நல்லா ஓடுதுங்க கடையில். சீஸ் போடணும் மறுபடியும். சீஸ் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். $27. ஓகே பரவாயில்ல. ஒரு நாளில் நம்ம கிட்டத்தட்ட இப்போ மட்டும் நேற்று நைட் எல்லாத்தையும் வாங்கினோம். ட்ராகன் ஜூஸ் $4. அது $4 சில்லற. ட்ராகன் ஜூஸ்னு சொன்னேன். அதான் இப்போ எடுத்தவொன்னெல்லாம் $7 வருது பாருங்க. 35. இருயா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. $41. இப்போ தான் அந்த $30 மேலே ஆகுதுங்க. ஓகே, இவர் தானா? ஓகே, முடிஞ்சது. எங்கே ஒன்றும் காலியாகாமல் இருக்குங்க. எடுப்போம். டேக் த்ரோ 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 பண்ணு. ஆலிவ் ஆயில் உள்ளே தானே போட்டேன். எங்கேயோ போட்டுங்க. ஆலிவ் ஆயில் டஸ்ட்பின்குள்ளே போய்விட்டதா? ஆமாம், டஸ்ட்பின்குள்ளே 4 ஆலிவ் ஆயில் போயிடுச்சுடா. ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ. ஏங்க ஆலிவ் ஆயில் போச்சுங்க. ஒரு ரப்பா காலி பண்ண போய்க்கலாம்ல. இருங்க, காலி பண்ணுறேன். ப்ளேஸ் எடுத்து வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்கரெக்டாக இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க ஒருத்தனை. 15 to 5 அமேசான் ஃப்ரிட்ஜ் யாரா கேட்டா? சீக்கிரவா டப்பா எரியா வர. இருக்கோ ஓப்பன் 1 2 அவ்வளோதாங்க. க்ளோஸ் வந்துட்டேன் சார். டெலிவர்ரா. போடா, போயிட்டு வாடா டே. போடா 2. ரொம்ப முடியுமா? எங்க ரொம்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. நீ நல்ல லாபம் போல. பரவாயில்லையே, எனக்கு அவ்வளோ செலவு பண்ணியும் அதான் ஏகப்பட்ட விஷயம் வாங்கினா அப்பயும் பேசவும் முடியல. வந்துட்டே இருக்காங்க அவ்வளோ பேர். ப்ரெட்டு 35. 5 ப்ரெட்டு பாக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. பண்ணுறது 17. வேலை முடிஞ்சது. அடுத்தது எட்டி பார்த்தா மாதிரி இருந்தது. $41. 800. 26. சரி 26. ஓகே, டைம் ஆச்சு. இப்போ சொல்கிறேங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா, August 21 20 படி வாப்லி லைஃப்னு ஒரு கேம் இருக்குது தெரியுமா? எல்லாருக்கும் பிசியில் விளையாடுற கேம். அந்த கேம் ஃபோனுக்கு வரப்போதான். ஒரிஜினல் அது கர்வ் ஸ்டுடியோஸ் தானே? ஆமாம், கர்வ் ஸ்டுடியோஸ். அதாவது நான் வந்து பார்த்தேன், ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளே ஸ்டோர்லேயே வருது, அஃபிஷியலாக வருது ப்ளே ஸ்டோரில். இப்போயும் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் டேட்டு டவுட்டு, ஆனால் வருதுன்னு கன்ஃபார்ம் தெரியும். ஏன் டேட் டவுட்டுன்றான்னா, நான் கூகுள் கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி இதில் வருதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் 20th ஆகஸ்ட் அன்றைக்கி வருது அப்படி அஃபிஷியல் தான் சொல்லுது. தெரில, பார்க்கலாம். வந்ததுன்னா அந்த வீடியோ போடலாம், வாப்லி லைஃப். அந்த வீடியோ நம்ம போட்டோன்னா ரொம்ப பெருசாக போடலாம். பெரிய கண்டென்ட் மாட்டிக்கும் நம்மளுக்கு. சரி 31 இல்லை, 113 13. அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களாம் கமெண்ட்டில் ஒரு
ஒரு க்ரீன் ஹாட்டிங் தட்டி விட்டு போயிடுங்க. டூ எக்ஸ்பென்சிவ். காலி டப்பா இதை எடுத்து மாட்டி விட்ருவோமா? காலியாக இருக்குது. எங்கேயோ இங்கே காலியாக இருக்குது. 8 ரூபாய். 7 ரூபா ப்ராஃபிட் தான். த்ரோ ட்ராகன் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 700 கிட்ட சம்பாரிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும். அவ்வளோ செலவு பண்ணி 700 சம்பாதிச்சிட்டோம். ஸ்டோர் லெவல் 9 கண்டினியூ. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நேற்று வாங்கின இந்த பீஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரஸ் பீஸ், இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுப்போம். வந்து கடை சைஸ் வாங்கணும், பார்த்துக்கலாம். 82 ரூபா தான் இருக்குது. அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா. 8 ரூபாய் 4 இருக்கா ப்ரோ? ஸ்டோரேஜ் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஏங்க ஆலிவ் ஆயில் இங்கே கிடக்குங்க. ஐயோ, கவுண்டர் கிட்ட போட்டு வச்சுருக்கேன் ஆலிவ் ஆயில். இதை விட்டுட்டு தேட்டிருக்கேன் எங்கேயோ. எவ்வளோ? 7 ரூபாயா? அது 7 ரூபா. இது அப்படியே ஓரம் கொடு. சாந்தி த்ரோ ஓரம் கடை போடா. ஓகே, நாளைக்கு தான் கடைசி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்றைக்கே முடிச்சுக்கலாமா? சரி ஓகே, இதுங்க அடிக்கிட்டு முடிச்சிடலாம். பால் வாங்கினால, பால் 6x6 பால். டிஸ்பிளே ஜெல்ஃபா. அடே யாரா இவனுங்க கடுப்பேற்றானுங்க. ஓகேங்க, இந்த கேமில் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவனுக்கு மட்டும் சப்ளை பண்ணிடலாம். இது எவ்வளோ இருக்கும்? எங்கடா இது? 8 இருக்கா? 9 10 11 12. ஓகே, 12 எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு கொடுத்துருவோம். 12 தானே? இந்த வச்சுக்கோ. டெலிவர் 9 பாஸ்தா ஸ்பெகட்டி. பாக்ஸ் காலியாக கிடக்குமே. பாஸ்தா 1 2 3 4 5 6 8 7 தான் இருக்குது. யாரா கடுப்பேற்றுறானுங்க. பாஸ்தா வேறு ஒன்று போடணுமா? 30 ரூபா போடாச்சு. வந்துருச்சு பாஸ்தா. இன்னும் இன்டர்நெட். டேய், அதே ஏன்டா கேட்டா? பாஸ்தா வந்துருச்சு. அவன் எவ்வளோ கேட்டான்? 9 தானே கேட்டான். நான் இங்கே வைக்கிறேன், அதுலேருந்து எடுத்துப்போம். ப்ரோ எங்கே இது? இங்கே கிடக்குது. 8 9. ஓகே, முடிஞ்சது. டே எவ்வளோ தரான் நம்மளுக்கு? 127 ரூபா தரான். ஓகே, 5 நாளைக்கு 150 ரூபா தரணுமா? 5 நாளைக்கு 150 ரூபா தரணும். சரி, நான் வந்து நான் அடுத்த வீடியோவில் வாங்கலாம். இந்த வீடியோ நம்ம ஒரு சின்னோண்டு இது பண்ணோம். என்னன்னா ஸ்டோரேஜ் மட்டும் வாங்கணும். ஓகேங்க, எல்லாம் இந்த கேமில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு நான் இந்த வீடியோவில் மட்டும் தான் சொல்லுவேன், வேறு எந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். அப்புறம் 20 அன்றைக்கி நான் போடுறேன். ஓகே, பை. மறக்காம வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.